விஸ்டம் டூத்துக்கு ஏன் விஸ்டம் டூத்னு பேர் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? விஸ்டம் டூத்தை ரிமூவ் பண்ணால் உங்களோட விஸ்டம் போய்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ண தட்டிக்கோங்க. ஐ எம் டாக்டர் பிரசாந்த், ஓரல் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். பொதுவாக 17லேருந்து 25 வயசுக்குள்ள தான் நமக்கு விஸ்டம் டூத்துங்கிற கடைசி கடவாப்பல் கீழே ரெண்டும் மேலே ரெண்டும் முளைக்க ஆரம்பிக்கும். அப்படி முளைக்கும் போது ப்ராப்பர் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக முளைச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அதுக்கு ப்ராப்பர் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அது பாதி முளைச்சும் பாதி முளைக்காமையும் பக்கத்து பல்ல இடிச்சுக்கிட்டும் சதையிலையும் எலும்புலையும் மாட்டிக்கிட்டும் நமக்கு நிறைய ட்ரபிள் தரும். காமனாக பெயின் வரலாம், ஜா ஸ்வெல்லிங் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து டூத்தில் கேரிஸ் வரதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நிறைய பேருக்கு பேட் பிரெத் ப்ராப்ளமும் சொல்லுவாங்க. நிறைய பேர் வாயை திறக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஏஜ் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ப்ரெஷர் ஜாவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டென்டிஸ்ட்டை இன்றைக்கே போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ரே எடுத்து அது ப்ராப்பராக வளருதா இல்லையா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.